அது வந்து நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். டோன்ட் வரி, உனக்கு ஒன்றும் ஆக நான் விட மாட்டேன். காக்ரோச் மட்டும் இல்லை, வேற எவன் உன்கிட்ட வந்தாலும் அவனை நான் கண்டிப்பாக கொன்னுடுவேன். அப்படியா? எஸ். இப்போதான் ஃபோன் வரும். ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபோன். ஹலோ, என்னாச்சு? சரி சரி, நான் இப்போ வரேன். ஓகே அனி, நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து போயேன். புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு, உன் வேலை இருக்குது, அப்புறம் பார்க்கலாம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு டீல் ஃபைனல் ஆயிருக்கு. அப்பா அம்மா, ஒன்று தெரியுமா? நான் எஸ்ஏ காம்படிஷனில் நான் ஒரு பாட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் டாபிக் என்ன? அம்மா. நான் என் மம்மியை பற்றி எழுத போகிறேன். ஆ, நல்லது. குட். சூப்பர் கண்ணா, வெரி குட். ரொம்பவே ஸ்மார்ட் ஆயிட்ட, என்ன மாதிரியே. அட, என்னாச்சு? எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா இருக்கு. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சாந்தினி. நான் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன். நாளே அப்படிதான். ஆனால் நீ போட்ட மந்திரம் தான் என் மேலே பரவிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீ என்னை ஏமாத்திட்ட, பிரியாணி கொடுக்காமலே போயிட்ட. அடுத்த வாட்டி கண்டிப்பாக அப்படி ஆகாது. அது ஏன்னா இந்த வாட்டி பிரியாணியில் கொஞ்சம் காரம் கம்மி. அப்புறம் உங்களுக்கே தெரியும்ல, காரத்தை நான் தான் போடுவேன். அடுத்த தடவை பிரியாணியை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நானே கொடுக்குறேன். அப்படியா? அது பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் காரம் எவ்வளவு இருக்குன்னு. அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் நதீம். ரொம்ப தவிக்க விடுற. அது எப்படின்னா, காத்துட்டு இருக்கிறதோட பலன் நதீமோட பிரியாணி. பாய், வச்சுடுறேன். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கும். அது ரொம்ப இயற்கையான ஒண்ணுதான். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுற பிரச்சனைகள், விரிசல்கள் அவங்க உறவுல முக்கிய பங்கு வகிக்குது. ஆனா சாந்தினியுடைய தேவை நிறைவேறாம இருக்கு. மோகன் தன்னோட வேலையில ரொம்பவே பிஸியா இருக்கிறவரு. ஆனா சாந்தினி எதிர்பார்க்கறத அவரால கொடுக்க முடியல. மனைவியை சந்தோஷப்படுத்துறது கணவனோட கடமை. அதனாலதான் சாந்தினியுடைய சிந்தனை, அவளுடைய கவனம் எல்லாம் நதீம் பக்கம் போயிடுச்சு. இது யார் கூட வேணும்னாலும் ஆகலாம். சாந்தினி மறுபடியும் முயற்சி பண்ணியும் கூட
மோகனால அவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியல. அதனால நதீம் மேல சாந்தினியுடைய வசீகரம் தொடருமா, இல்ல மோகன் சாந்தினியுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு கணவனா தன்னுடைய கடமையை நிறைவேற்றுவாரா? சாந்தினி இங்க கொஞ்சம் வா. என்னாச்சு? இங்க பாரு, இவனுக்கு உடம்பு சரியில்லை, அனல் மாதிரி கொதிக்குது. இருக்குதான். பரவாயில்ல விடுங்க, சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். இப்ப ஸ்கூலுக்கு போகட்டும். என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? ஸ்கூலுக்கு போய் ஜுரம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வீட்லயே இருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னும் உடம்பு முடியாம போயிடும். அவன் ஸ்கூல் போகட்டும் சொல்றேன்ல. இங்க பாரு, அவன் இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பான். முதல்ல நீ டாக்டருக்கு கால் பண்ணி எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் கேளு. இப்ப என்ன பண்றது? நதீம் எப்படி கூப்பிடுறது? அம்மா அம்மா. அதான் மெடிசன் கொடுத்தாச்சுல, பேசாம அமைதியா தூங்கு. எல்லாரும் வெளில போங்க. எனக்கு பிரியாணி செய்ய கத்து தர மாட்டியா? கத்து தர மாட்டேன்னு யார் சொன்னா? வா. இப்படி இல்லம்மா, இப்படி. number you are trying to call is currently switched off. சாந்தினி எங்க போயிட்டா? அநேகமா சீக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அட சிக்குகண்ணா, என்னாச்சு? அம்மா எங்க? மம்மி எங்க போனாங்க எனக்கு தெரியலப்பா. நம்பர் வர கால் போக மாட்டேங்குது. உனக்கு இன்னும் ஜுரம் அதிகமா தான் இருக்கு. அட நீ சீக்கோ தனியா விட்டுட்டு எங்க போன? அது நான் இவனுக்கு மாத்திரை வாங்க போயிருந்தேன். அதை என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அங்க பாரு எப்படி எழுதிட்டு இருக்கானு. நான் எப்படி உனக்கு ஃபோன் பண்றது? உனக்கும் தொந்தரவா இருக்கும்ல. இந்த மாதிரி ரெடியாகி மாத்திரை வாங்கவா போன? சரி விடு. சரி உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வந்து அவனை பார்க்க சொல்லு. சரியா? வாக்கண்ணா வா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. குழந்தைக்கு கொஞ்சம் ஜுரம் அதிகமாக இருக்குது. தேங்க்யூ டாக்டர். வெல்கம்.
அங்கே நீ என்ன பண்ணுற? இங்கே வா என்கிட்ட. என்னால் இப்போ வர முடியாது. நீ நாளைக்கு வா, ஏன் பிரியாணி எடுத்துக்கிட்டு. ஷூர். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நீ இங்கே இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அதை தான் நானும் யோசிக்கிறேன். சாந்தினி இப்போ இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவுதான் பைத்தியம் பிடிக்க வைப்பா சாந்தினி. என்னடி கொல்றடி. அப்படிலாம் பண்ணாத, இல்லை நேராக கிளம்பி அங்கே வந்துடுவேன். நான் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கேன். லீவா? ஆனா எதுக்கு? நீ ஆஃபீஸ் போயேன், எதுக்கு நாளை வெயின் பண்ற? இங்க பாரு, சிக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் வீட்டுல இருந்து வேலை செய்ய போறேன். நான் என்ன பண்றது? நதிமோட போனை தான் இருக்கும். எஸ், நீங்க யாரு? சார், நான் பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். பிரியாணியா? அது நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரியாணி சிக்குக்கு ரொம்ப ஓ, பிடிக்கும் இல்லையா? அப்படியா? நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேன். சரி. ஹலோ. உன் புருஷன் வீட்டில் இருக்கான்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? கேட்காத, அவ்வளோதான். பையனுக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் அவர் லீவ் எடுத்துட்டாரு. அண்ணா, அதை நீ சொல்லியிருக்கணும்ல. அட, நான் எப்படி சொல்றது? போன் அவர் முன்னாடி தான் இருக்க. நல்ல வேலை, அவருக்கு எந்த சந்தேகம் வரல. அதை தான் நானும் சொல்கிறேன். நல்ல வேலை அவனுக்கு சந்தேகம் வரல, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? சரியா? என் மூடு இன்னைக்கு ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்படியா? எதுக்காக? அது எதுக்காகனா, இன்னைக்கு என்னால் உனக்கு பிரியாணி கொடுக்க முடியல. இன்னைக்கு பிரியாணி நான் சாப்பிட்டே தீருவேன். பைத்தியம் மாதிரி பேசாத. உன் புருஷன் வீட்டில் இருக்கார், ஓகே? அதுக்கு என்ன இப்போ? நானே இப்பவே வர சொன்னேன். ராத்திரி வந்துரு, அவர் தூங்கிடுவாரு. பைத்தியமா நீ? அது ரிஸ்க்கு. ஒருவேளை முழிச்சுக்கிட்டா எழுந்திருக்க மாட்டாரு. நான் தான் சொல்றேன்ல, பிரியாணி வாசனை பிடிச்சல, அது போகவே மாட்டேங்குது. இன்னைக்கு முழு பிரியாணியை நான் சாப்பிட்டே தீருவேன். நீ கண்டிப்பா வந்தே ஆகணும். நீ மட்டும் இங்க வரல, நான் கண்டிப்பா அங்க வந்துருவேன். சரி சரி, ஓகே, நான் கண்டிப்பாக வரேன். பாய் பாய். ஹலோ, எங்க இருக்க நீ? உன் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன். கதவு தர. சாந்தினி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தாண்டா பயப்படணும், பயந்தங்கொலி. வீடு என்னோடது, புருஷன் என்னோடது. இங்க பாரு, மூட ஸ்பாயில் பண்ணாத. ஏன், என் கையால் கொடுத்த பிரியாணி உனக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சா? ஆமா, பின்ன என்னவா? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சிங்கத்துக்கு ரத்த வாசனையை காட்டிட்ட, என்ன பைத்தியமாக்கிட்ட. அப்படி பார்த்தா நீயும் தான் என்ன பைத்தியமாக்கியிருக்க. டைமை வேஸ்ட் பண்ணாத.